நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு புதிய புத்தகம் சமூக அறிவியலில் இருக்கக்கூடிய அலகு 3 ஜாகிரஃபியில் இந்திய வேளாண்மை என்னும் லெசனில் உள்ள பாக்ஸ் கொஸ்டினை தான் நம்ம இன்றைக்கி அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த 10th ஜாகிரஃபிங்கிறது ரொம்பவே முக்கியம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த அளவுக்கு. அதுலேயும் குரூப் 4லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 10 கொஸ்டின் ஜாகிரஃபிலேருந்து கேட்குறாங்கன்னா அதில் 6 கொஸ்டின் வந்து இந்த 10th ஜாகிரஃபிலேருந்தே கேட்டுருவாங்க. அந்த அளவுக்கு இந்த 10th ஜாகிரஃபிங்கிறது முக்கியம். இதில் உள்ள எந்த லெசன்ஸுமே நம்மளால் தவிர்க்க முடியாது. இதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் தனித்தனி லெசனாக 1 by 1 ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த லெசனில் இருக்கக்கூடிய, அதாவது அலகு 3ல் இந்திய வேளாண்மை என்னும் லெசனில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டினை வந்து நம்ம இன்றைக்கி அனலைஸ் பண்ணலாம் 1 by 1. அதை எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இது வந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா கண்ணில் ஒரு ஸ்கீமை பற்றி சொல்லியிருக்காங்க. விவசாயிகளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஸ்கீமை பற்றி சொல்லியிருக்காங்க. பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சி யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை பற்றி சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த அளவு நீரில் அதிக மகசூலை பெறுதல் மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான் இந்த பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சி யோஜனா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே முக்கியம். எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, இந்த பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சி யோஜனா வந்து எதுக்கு வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான அப்ஜெக்டிவை கேட்பாங்க. கீழே ஆப்ஷன் கொடுத்துட்டு நல்லாவே நீங்கள் இதை பார்த்துக்கணும். பிரதான் மந்திரி கிருஷி யோஜனா அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, குறைந்த அளவு நீரில் வந்து அதிக மகசூலை பெறுவது மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்துவதற்கான திட்டம் தான் இந்த ஸ்கீமு. இதை நீங்கள் நல்லாவே பார்த்துக்கணும். வாங்க நெக்ஸ்ட்டு பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியாவில் உள்ள இடப்பெயர்வு வேளாண்மையின் பல்வேறு பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பெயர்கள் மற்றும் மாநிலம் அதை பற்றி பார்க்கலாம். ஜூம் அப்படிங்கிறது அசாம் மாநிலம், பொன்னம் அப்படிங்கிறது கேரளா, பொட்டுங்கிறது ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா, பிவார், மசான், பெட்டா, பிரா இதெல்லாம் வந்து மத்திய பிரதேசம், ஜூமுங்கிறது அசாம். இதெல்லாம் நீங்கள் யோசிச்சுக்கணும். ஜூமுங்கிறது எந்த மாநிலம் அப்படின்னா அசாமு. பொன்னம்னா கேரளா. பொன்னம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, கேரளா அந்த பாஷையிலேயே இருக்குது. அதுவே கொஞ்சம் ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். பொட்டு கேரளாவில், அதாவது ஆந்திரா ஒடிசாவில் உள்ளவங்களெல்லாம் அந்த பொட்டை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். பொடு, அதாவது நான் பொட்டுன்னு சொல்லிட்டேன் ஷார்ட்கட்டுக்காக. பொடு அது வந்து ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிவார், மசான், பெட்டா, பிரா இதெல்லாம் வந்து மத்திய பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் உள்ள இடப்பெயர்வு வேளாண்மையின் பல்வேறு பெயர்களை கொடுத்துருக்காங்க. பெயர்கள் மட்டும் இல்லாமல் அதோட மாநிலத்தையும் கொடுத்துருக்காங்க. வாங்க நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த உங்களுக்கு தெரியுமா கணனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் கால்நடை கணக்கெடுப்பு எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மாரி கேட்டு அது எப்படி மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கத்தையும் நம்ம இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வந்து கால்நடை கணக்கெடுப்பு வந்து எவ்வாறு மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழ்நாடு அரசு மாநில அளவிலான கால்நடை கணக்கெடுப்பை வந்து கால்நடை வளர்ப்புத்துறை உதவியுடன் மேற்கொள்கிறது. நம்மளுடைய தமிழ்நாடு அரசு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மாநில கால்நடை கணக்கெடுப்பை வந்து கால்நடை வளர்ப்பு, அதாவது அந்த துறையில் இருக்கக்கூடிய உதவியுடன் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்ததாக மாவட்ட அளவிலான கணக்கெடுப்பு மண்டல இணை இயக்குனர் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, தமிழ்நாட்டு கால்நடை கணக்கெடுப்பு வந்து எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறதுனா தமிழ்நாடு அரசு மாநில அளவிலான கால்நடை அந்த துறை உதவியுடன் நடைபெறுது அப்படின்னு ஃபஸ்ட்டு பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. கால்நடை துறை உதவியுடன் நடைபெறுதுன்னு. ரெண்டாவது பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாவட்ட அளவிலான கணக்கெடுப்பு மண்டல இணை இயக்குனர் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. மாவட்ட அளவுக்கு வந்து மண்டல இணை இயக்குனர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதை நீங்கள் மறக்கவே கூடாது. இது வந்து ரொம்பவே முக்கியம். இக்கணக்கெடுப்புகள் மத்திய அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம், கால்நடை வளர்ப்பு, பால் பண்ணை, மீன்வளத்துறை போன்றவற்றின் வழிகாட்டுதலின் படி மேற்கொள்ளப்படுகிறது. இந்த கணக்கெடுப்புலாம் யாரோட வழிகாட்டுதலின்படி மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாண் மற்றும் நம்மளோட அக்ரிகல்ச்சர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம், அப்புறம் வந்து கால்நடை வளர்ப்பு, பால் பண்ணை, மீன்வளத்துறை, இந்த ஃபிஷரிங் துறையெல்லாம் இருக்குது இல்லையா, அது போன்றவற்றின் வழிகாட்டுதலின்படி மேற்கொள்ளப்படுகிறது. யாரோட வழிகாட்டுதல்னு சொல்லிட்டு எக்ஸாமில் கேட்கலாம். அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடியது என்னென்னா, இது கூற்றுக்காரணங்களில் அதிகமாக கேட்பாங்க. யாரோட உதவியுடன் அப்படின்னு நீங்கள் நல்லாவே பார்த்துக்கணும். வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம், கால்நடை வளர்ப்பு, பால் பண்ணை, மீன்வளத்துறை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லாவே பார்த்துக்கணும்.
இன்றைக்கி நம்ம 10th சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஜாகிரஃபியை வந்து பார்த்துருக்கோம். லெசன் 3. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வேறு ஒன்று பார்க்கலாம். நம்ம ஹீரோ டிஎன்பிஎஸ்சி சேனலில் ஏற்கனவே ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து ரெகுலராக கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதை இன்னும் பார்க்காதவங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் கிளிக் பண்ணி பாருங்கள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சிலபஸ் அடிப்படையில் அந்த லெசன்ஸை கவர் பண்ணிட்டு வரோம். இது போன்ற போட்டித் தேர்வுக்கான வீடியோஸை நீங்கள் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.